IBC Mangai வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ஒயிட்னிங் ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எல்லாரும் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட்னு சொல்லி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரு சில ட்ரிங்க் சொல்கிறேன். ஸோ அந்த ட்ரிங்க் நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்தாலே போதும். நீங்கள் வந்து நேச்சராகவே வந்து உங்கள் ஃபுல் பாடி வந்து ஒயிட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த ட்ரிங்க் என்னென்னு பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஜூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. 3 பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஜூஸை ராவாக குடிக்க பிடிக்கல அப்படின்னா அது கூடவே நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி மிக்ஸ் பண்ணி குடிங்க. இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் உங்கள் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இது எடுத்துக்கனால என்ன ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து நேச்சராகவே க்ளோவாக வச்சுக்கும் அண்ட் ஆல்சோ உங்களோட ஹேர் டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். செகண்ட் ஜூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா ஜூஸ். அதுக்கு 1 கப் பப்பாயா எடுத்துக்கோங்க. 1/2 கப் பொமோகிரானேட் எடுத்துக்கோங்க அண்ட் 1/2 கப் கேரட் எடுத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள், பெப்பர் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்த பிறகு கடைசியில் 200 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்த பிறகு நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஜூஸை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸை வந்து நீங்கள் 30 டேஸ்க்காச்சும் நீங்கள் குடிக்கணும். அட்லீஸ்ட் 30 டேஸ்க்காச்சும் நீங்கள் குடிக்கணும். அதுவும் வந்து நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிச்சிட்டு வரணும். இந்த ஜூஸ் அப்படி என்ன ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை நேச்சராகவே ஒயிட்னிங்காக வச்சுக்கும். தேர்ட் ஜூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொமோகிரானேட் ஜூஸ். 1 கப் அளவுக்கு பொமோகிரானேட் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அதே சைஸ் அளவுக்கும் கேரட்டும் எடுத்துக்கோங்க. 1/2 கப் குக்கும்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸை ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டு வரணும். ஸோ ரெகுலராக குடிச்சிட்டு வரனால என்ன பெனிஃபிட் நீங்கள் கேட்கலாம். ஸோ இது குடிச்சிட்டு வரனால உங்கள் ஸ்கின் நேச்சராகவே க்ளோயிங்காக இருக்கும் அண்ட் ஆல்சோ உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா டிப்ஸுமே நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சு தான் ட்ரிங்கை ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸ் தெரியணுமா? அப்போது IBC மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஃபேமிலிக்கு பின்னாடி இருக்கும் சீக்ரெட் என்ன? ஹாப்பி ஃபேமிலி எங்களுக்கு கஷ்டம் வரலன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு வந்த கஷ்டம் அந்த அளவுக்கு யாருக்குமே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் நான் வந்து டோட்டலாக அப்போ குவிட் பண்ணேன். டோட்டலாக குவிட் பண்ணும்போது ஒரு பெரிய ஜென்ரேஷன் கேப் மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். யாருக்கு கஷ்டம் வருவதில்லை? அன்றைக்கி எங்கள் பாட்டி சொன்ன மாதிரி தான் இன்றைக்கும் நடக்கணும்னு சொன்னால் அதுவும் நடக்காதுல்ல. எப்போவுமே நம்ம தான் ஜெயிக்கணும்னு இருந்தால் அப்புறம் கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம். சரி.